அகல்யா லேயர் கேம்ப் அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி பாம்புலாம் நுழைஞ்சிரும். அதை பார்த்து அவங்க அம்மா அடிக்கடி அலறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மழை காலம்லாம் வந்துடுச்சுன்னா மழை பெஞ்சு வீடு ஒழுக ஆரம்பிச்சிடும். அப்படி ஒழுகிற தண்ணி குழந்தைங்க மேலே பட்டு குழந்தைங்க தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவாங்க. அப்படின்றதுக்காக அவங்க அம்மா பெரிய பாத்திரத்தை எடுத்து அந்த ஒழுகிற இடத்துலலாம் வச்சு தண்ணி பிடிப்பாங்க. அதில் பட்டு தரிக்கிற தண்ணி அகல்யா மேலே பட்டு பல நாள் சிலிர்ப்பை உண்டாக்கியிருக்கு. சில நாள் அவங்களோட தூக்கத்தையே கெடுத்திருக்கு. அந்த சட்டியில் அந்த சொட்டுற சத்தம் கேட்டு அகல்யா பல நாள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்படி தூக்கம் இல்லாத ஒவ்வொரு இரவும் அகல்யா ஒரு அழகான பெரிய வீட்டையும் அவங்களுக்கான ஒரு அழகான அறையையும் கதகதப்பான மெத்தையையும் அதில் படுத்து உறங்குற மாதிரியும் ஒரு கனவை தான் அவங்க காணுவாங்க. அப்பையிலேருந்தே வீடு பற்றின கனவு அவங்களுக்கு அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஒழுகிற வீட்டை பற்றி அவங்க அம்மா எவ்வளோதான் அவங்க அப்பா கிட்ட குறை சொன்னாலும் அவங்க அப்பா அதை கேட்குற மாதிரியே இல்லை. ஒரு வீடு கட்டினா என்ன அப்படின்னு அவங்க அப்பாக்கிட்ட அவங்க அம்மா ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் நம்ம கடைசி காலத்தில் நம்ம சொந்த ஊருக்கு போய் நம்ம பூர்வீக வீட்டில் நம்மளோட கடைசி காலத்தை கழிச்சிக்கலாம், நமக்கு எதுக்கு இந்த ஊரில் வீடு அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிடுவார். அப்படி போய் பூர்வீக வீட்டில் வாழ வேண்டிய அவசியமே இல்லாமல் 53 வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டார். இப்போது அவங்க அம்மாவோட நிலைமை தான் திண்டாட்டமாக இருக்குது. சின்ன பையன் வீட்டில் ஒரு நாள், பெரிய பையன் வீட்டில் ஒரு நாள்னு மாறி மாறி தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிம்மதின்ற ஒன்றே இல்லை. வீடு இல்லாதவங்களுக்கு நிம்மதியான உறக்கமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானோ என்னமோ, அகல்யாவோட அம்மா இது வரைக்கும் ஆழ்ந்து தூங்கினதாவே அகல்யாவுக்கு ஞாபகம் இல்லையா. ஒரு சின்ன இலை உதிர்ற சத்தம், உருண்டோடுற ஏதோ ஒரு பொருளோட சத்தம் எது கேட்டாலுமே அவங்க அம்மா விழிச்சு பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு மேம்போக்கான தூக்கத்தில் தான் அவங்க எப்பயுமே இருப்பாங்களாம். ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை தன்னோட தாய் பெறாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அகல்யா நினைக்கிறது அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லாதது தான். அந்த பழக்கம் இப்போ அகல்யாவுக்கும் வந்துடுச்சு. எதையாவது யோசிச்சுட்டு இப்போ அகல்யாவும் முழுமையான தூக்கத்தில் ஈடுபட முடியல. அவங்க அப்பப்போ யோசித்து பார்ப்பாங்க. ஹாஸ்டலில் படிக்கும்போது அகல்யா சந்தோஷமாக தூங்கியிருக்காங்க. அப்போதான் அவங்களுக்கு முழுமையான தூக்கமே கிடச்சிச்சான். அப்படி அவங்க ஹாஸ்டலில் படிச்சிட்ருக்கிறப்போ அந்த ஹாஸ்டல் ஒரு மலை அடிவாரத்தில் இருந்துச்சான். அங்கே அவங்களுக்கான படுக்கையில் அவங்க நிம்மதியாக படுத்து உறங்கி எந்திரிப்பாங்களாம். அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு அழகான வீடு கட்டி அதில் வசிக்கணுங்கிறது அகல்யாவோட இன்னொரு பெரிய ஆசையாகவே இருந்திருக்கு. அப்படி அந்த ஹாஸ்டலில் ஒவ்வொரு இரவும் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டோட வடிவமைப்பு எப்படி இருக்கணும், அந்த வீட்டோட செவர்களுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கனவு கண்டுக்கிட்டே தான் தூங்குவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி டிசைனில் நம்ம சோபா வாங்கி போடுறது, எந்த மாதிரி கட்டில் வாங்கி போடுறது, எந்த மாதிரி ஃப்ரிட்ஜு கிச்சன் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும், அது மாதிரிலாம் அகல்யா யோசிச்சுட்டே இருப்பாங்களாம். நம்ம ஹாலை விட கிச்சன் பெருசாக இருக்கணும், அதில் உட்காந்துக்கிட்டே சமைக்கிற மாதிரி ஒரு ரோலிங் சேர் இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஜன்னலும் பெருசாக இருக்கணும், அப்படின்னா தான் காற்று போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொந்த வீட்டை பற்றின நிறைய கனவுகள் வச்சுருந்தாங்களாம். காய்கறி கீரை அப்படின்னு தோட்டம்லாம் நம்ம வீட்டை சுற்றி வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்க கனவு வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கற்பனை பண்ண மாதிரியே இந்த ஹாஸ்டலோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம் நம்ம அகல்யா. இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு அகல்யாவுக்கே அப்பப்போ தோணும். ஆனாலும் அப்படி ஒரு வீட்டை கண்டிப்பாக தன்னோட வாழ்நாளில் நம்ம கட்டுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அவங்க தூங்குவாங்க. அவங்களோட அந்த கனவு இது வரைக்கும் நிறைவேறலை. ஆனால் அவங்க 620 சதுர அடி கொண்ட ஒரு சின்ன ஃப்ளாட்டை வாங்கி அதில் ஒரு சின்ன வீடாக கட்டி அவங்க அதில் தான் இப்போ வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க.
அகல்யாவுக்கு கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு மூத்த பையன் இருக்கான். அவன் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான். இளையவங்க பொண்ணு, அவங்க பேரு சுபத்ரா, 9வது படிச்சுட்டு வராங்க. 3வது பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் 6வது படிச்சிட்டு இருக்கான். திருமணத்துக்கு முன்னாலேயே 2 விஷயங்கள்ல அகல்யா ரொம்ப குறிக்கோளாக இருந்தாங்க. அது என்னன்னா, அரசு வேலை செய்கிறவங்கள திருமணம் பண்ணிக்க கூடாது, சொந்த தொழில் செய்கிறவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் அவங்க சீக்கிரமாக சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டுவாங்க அப்படின்னும், இன்னும் என்னன்னா ஒரே ஊர்லேயும் வாழ முடியும் அப்படின்றதுனாலையும், 2வது காரணம் என்னென்னா தான் கல்யாணம் ஆனாலும் கண்டிப்பாக சொந்தமாக வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிறது தான். ஏன்னா 5 ரூபா கூட அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தயங்கி தயங்கி செலவு பண்ணுற அம்மா தான் அதுக்கு அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. இப்படி தானும் ஆயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க குறிக்கோளாகவும் இருக்காங்க. தான் சம்பாரித்த காசை செலவு பண்ணி வாழணுங்கிறது அகல்யாவோட 2வது குறிக்கோளாகவும் இருக்குது. அவளது கனவுகள் தொடரும்.